ஹாய் எவ்ரிவன், குட் ஈவினிங். ஃபஸ்ட்டு நான் இந்த புக்கு உங்களுக்கு காட்டிடுறேன். அதாவது புரட்சி தலைவர் புதிய தலைமுறைக்கு. இது நான் எழுதி 10 இயர்ஸ் ஆச்சு. என்ன இவங்க புக்கு எழுதுனாங்களான்னு பார்க்குறீங்களா? எஸ், அஃப்கோர்ஸ். நான் ஒரு சேனல் ஒன்றில் லைவில் அப்போ நிறைய எனக்கு சான்ஸ் கிடச்சிது. தலைவரை பற்றி சொல்லிகிட்டே இருப்பேன். டெய்லி லைவ் ப்ரோக்ராம் அது. அதில் நிறைய லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் ஐ வாஸ் கிவிங். அப்போ எனக்கு சடனாக தோணுது, ஓகே ஒய் நாட் வி ட்ரை. ஏன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்தே இவர்னா ரொம்ப இஷ்டம் எனக்கு. அது எப்படிங்கிறதும் தெரியலன்னு தான் இந்த புக்லேயே இது கொடுத்துருக்கேன். அது நிறைய என்னை பற்றின டீட்டெயில்ஸ் அதில் சில இது இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருக்கேன். ஏன்னா இவரோட ஃபேன் யாருமே கிடையாது எங்கள் வீட்டில். என்னோடய டைம்லேயே கூட அப்போ இவங்க ரஜினி அண்டு கமல், ஏன் அவங்களுக்கு அடுத்தது மோகன் அண்ட் முரளிலாம் கூட இருந்தப்போ எனக்கு ஏதோ சம்திங் ஐ வாஸ் அட்ராக்டட் டு ஹிம். அது என்னன்னு தெரில, மேபி ஹிஸ் அந்த மொபிலிட்டி ஃபாஸ்ட்டாக இருக்கிறது, அது எல்லாம் சேர்ந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னன்னே தெரியாமல் பிடிக்கிறதுக்கு ரீசன் தெரியாதுன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி. ஓகே, இப்போ இந்த புக்கு நான் இவங்க எப்படி எழுதுனாங்கன்னு நான் உங்கள்கிட்ட நீங்கள் ஆச்சரியப்படுவீங்கன்னு சொன்னேன் இல்லையா? ஆமாம், இது நான் எப்படின்னா எனக்கு அது தோணுனதை உடனே சொன்னேன். இது என் ஹஸ்பண்ட் மிஸ்டர் சௌமியன் அண்ட் இன்னொருத்தர் எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டு. ஹி வாஸ் ஒர்க்கிங் இன் தினமணி அட் தட் டைம். அவரும் 2 பேரோட ஹெல்ப்னால தான் இந்த புக் வந்தது. ஏன்னா நான் சின்னதாக ப்ரீஃபாக பாயிண்ட்ஸ் கொடுத்துருவேன், அதை டெவலப் பண்ணி ஃபுல்லாக கொண்டு வந்தது. இது இந்த இதை பேபியை டெலிவர் பண்ணது அவங்க தான். அந்த அளவுக்கு அவங்களோட ரோல் தான் மெயின். ஓகே, தென் இது என்ன யுனைடெட் இந்தியாங்கிறீங்களா? யுனைடெட் இந்தியா தான். ஏன்னா யுனைடெட் இந்தியாங்கிறது மதர், இவங்க பாண்டிச்சேரி மதரோட அவங்களோட இது. அதனால் என் ஹஸ்பண்ட் அவர் ஒரு பெரிய ஃபாலோயர் ஆஃப் மதர் அரவிந்தோ ஆஷ்ரம், மதரோட ஃபாலோயர். அதனால் அந்த யுனைடெட் இந்தியா எங்கள் வீட்டில் இருக்கும். ஓகே, இன்றைக்கி நான் எந்த ஃபில்ம் பற்றி பேசலான் இருக்கேன்னா, இது சந்திரோதயம். நான் நிறைய எங்கள் க்ளோஸ் சர்க்கிளில் இருக்கவங்களுக்கு தெரியும், எனக்கு தலைவரோட ஃபில்ம்ஸ் எல்லாமே பிடிக்கும்னா கூட அவர் ஜெயலலிதாவோட, அதாவது ஜெயமா தான் சொல்லுவேன், இங்கே உங்கள்கிட்ட ஜெயலலிதான்னு சொல்ல வேண்டியிருக்கு. அது ஓகே ஃபார் பப்ளிக். இது ஜெயமாவோட பேர் பண்ண ஃபில்ம்ஸ் தான் எனக்கு ரொம்ப 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 இஷ்டம். ஏன்னா அவங்க 2 பேர் அந்த பேர் அது என்ன மாதிரி சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு பிக், அந்த பேர் மாதிரி அந்த ஹிட் பேர் யாருமே அதுக்கப்புறம் வரல. அவங்களோட ஃபில்ம்ஸில் எனக்கு ஐ யூஸ் டு டெல், அதாவது ஜெயமா அண்டு தலைவரோட பேரில் எனக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டில் சந்திரோதயம் அண்டு கலரில் அவங்களோட கலர் ஃபில்மில் எங்கள் தங்கம். இது 2 தான் நான் சொல்லுவேன். சொல்லு அப்படின்னா அதுதான் என்னோட இதுக்கு வரும் சொல்லுவேன். இன்றைக்கி சந்திரோதயம் ஒரு சின்ன அதில் இருந்து ஒரு ஷார்ட்டாக அந்த ஃபில்மை பற்றின ஒரு இதை பார்க்கலாம். சந்திரோதயம்ங்கிறது ஃபஸ்ட்டு எடுத்தோருமே அந்த ஃபில்முக்கு டைட்டில் சாங் புதியது ஒரு உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் அப்படின்னு பாரதிதாசனோட சாங்கை தலைவர் யூஸ் பண்ணியிருப்பார் டைட்டிலில். ஆமாம், இப்போ கெட்ட போர் தானே போயிட்டுருக்கு இல்லையா? எல்லா இடத்துலையுமே நேஷ்னல் எல்லா இதுவுமே ஃபுல்லாகவே வாரில் தான் இருக்குது. அதெல்லாம் இல்லாமல் இருக்கிற ஒரு உலகம்தான் நல்லாயிருக்கும். பீஸ்ஃபுல் வேர்ல்டு அது எப்போ கிடைக்கும்? எல்லாமே அதான் சஃபிஷியண்ட்டாகவும் இருக்கணும், அதே சமயம் பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கிற ஒரு ஹோம் மட்டும் இல்லை, ஒவ்வொரு ஹோம் தான் சேர்த்து ஒரு பெரிய வேர்ல்டோட இது வரும். அதுக்கு அந்த சாங் இருக்கும். அதே மாதிரி அந்த இதில் எடுத்தோடனே அவர் ஒரு பென் வச்சு இப்படி அதை எழுதிட்டு அப்படி வச்சுருப்பார். அந்த ஃபில்மில் அவர் அவரோட காஸ்டியூம் மோஸ்ட்லி இந்த வேஸ்ட் கோட் போட்டிருப்பார். அந்த வேஸ்ட் கோட்டு தான் அப்புறம் நிறைய பேர் டெல்லிக்கு போகணுன்னா அதுதான் போட்டு போனாங்க. இங்கேருந்து நிறைய லீடர்ஸ்லாம் போகிறப்ப டெல்லிக்கு போகணுமா உடனே அந்த வேஸ்ட் கோட் அது மாதிரி போட்டுட்டு போனால் தான் இதுன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு அந்த காஸ்டியூம் ஒரு பெரிய இது. அந்த ஃபில்ம் ஒரு இதுதான் மீடியா தான் நான் சொல்கிறேன். அந்த மீடியா மேகசின், அப்போ மீடியாங்கிறது ஃபில்முக்கு அப்புறம் மேகசின்ஸ் இருந்தது இல்லையா? அதோட ரோல் பைவட்டல் ரோல், ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணது அமங் த சொசைட்டி. அந்த ஒரு ப்ரெஸ்ஸில் இருக்கிற ஒரு பர்சன், ரிப்போர்ட்டராக இருக்கிற ஒரு பர்சனும் அதில் வர்ற ஒரு இந்த கேமரா, அதாவது ஃபோட்டோகிராஃபர் அவரும்
ப்ளஸ் அந்த ப்ரெஸ் அந்த பத்திரிகையோட இவர் ரன் பண்ணுற ஓனரும் இதை சுற்றி தான் அந்த ஸ்டோரி போகும். இதில் வந்து ஜெயலலிதா ஒரு பெரிய ஜமீன்தாரோட பொண்ணாக வருவாங்க. அவங்க ரோல் ஒன்று, தேவிங்கிற ரோல் வரும். இவர் சந்திரன், அவர் சந்திரன் தான் சந்திர உதயம். அது அந்த ஸ்டோரி ரொம்ப பியூட்டிஃபுல் ஸ்டோரி. அதாவது ஒரு எப்படி ஒரு இது வந்து பத்திரிகை வந்து எவ்வளோ தூரம் இருக்கணும், அதோட ரோல் என்ன, அவங்க என்ன மாதிரி இதை கொடுக்குற ட்ரூத் ஃபேக்டை எப்படி கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது தான் அந்த பத்திரிகை உலகத்தோட தர்மம், எத்திக்ஸ் ஆஃப் ப்ரெஸ்ஸுங்கிறத அதில் சொல்லியிருப்பார் அவர். அதனால் ஒரு தப்பான இது போடுறதோ இல்லை ஒருத்தரோட பர்சனல் ப்ரைவசி இதை ஃபோட்டோ எடுக்கிறதுனாலையோ எப்படி அஃபெக்ட் ஆகுதுங்கிறதையெல்லாம் தான் அந்த ஸ்டோரியில் கொண்டு போயிருப்பாங்க. அப்புறம் வந்து அந்த இதில் உங்களுக்கு சந்திரோதயத்துலேயும் இது அதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டு பிள்ளையிலையும் அதே மாதிரி தான் நடக்கும். எங்கள் வீட்டு பிள்ளைய அண்டு சந்திரோதயத்தில் ஜமீன்தார்னு ஒரு ரோல். இப்போ மிச்ச படத்துலலாம் கூட என்ன வரும்னா ஒரு ஜமீன்தார்னா அவர் மெயினாக உமனைசராக இருப்பார். அது இல்லாமல் இந்த ஸ்டோரி வந்து ஒரு நல்ல ஜமீன்தார், ஒரு ட்ரெடிஷ்னல் ஜமீன்தார், அவர் எப்படி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக டிசிப்ளின்டாக அவரோட பொண்ணை கொண்டு வரணும், ப்ராட்டப். அது அவர் ஒரு விடோயர், அவர் எப்படி அந்த ஒரு ஹெல்ப் ஆஃப் கவர்னஸ் ஒருத்தங்க வச்சு அவங்கள கொண்டு வராங்க. அஃப்கோர்ஸ் அந்த கவர்னஸ்க்கும் அவருக்கும் இல்லீகல் அதெல்லாம் இல்லாமல் அவர் எதுவும் பண்ணாமல் எவ்வளோ நீட்டாக டீசெண்டாக கொண்டு போகிறது தான் அந்த ஸ்டோரியில் ஒரு மெயின் லைன். அதுவும் அந்த பொண்ணு வந்து ரொம்ப இன்னசென்ட்டாக, பட் எல்லாம் எஜுகேட் பண்ணியிருப்பார், எல்லா விதமாகவும் அவங்களுக்கு எஜுகேஷன் போயிருக்கும், பட் இன்னசென்ட்டாக இருப்பாங்க. ஆனால் உள்ள அந்த 4 சுவத்துக்குள்ளேங்கிறதுனா நான் பெரிய பங்களாக்குள்ளே இருக்கிறதும் ஒரு இதுதான், ஜெயில் மாதிரி தான், கேஜ்டு பேர்டு மாதிரி தான் ஷீ யூஸ் டு ஃபீல். அந்த கேரக்டர் யாருன்னா நம்ம ஜேமா. அந்த கேரக்டரை பற்றி சொல்லணுன்னா அந்த ரோலில் வேறு யாரையுமே இமேஜின் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு அவங்க அதை போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. அந்த காஸ்டியூம் மட்டும் இல்லாமல் ஒரு பினஃபோர் டைப்பில் ஒரு ஃப்ராக் போட்டிருப்பாங்க, ஸ்கர்ட் அண்ட் டாப் போட்டு மோஸ்ட்லி வருவாங்க அதில் ஃபுல்லாக. அவ்வளோ சைல்டிஷாக இல்லாமல் ஒரு சைல்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு பெரிய பொண்ணு. ஆனால் ரொம்ப தெரியாமல், வெளி உலகம் தெரியாத ஒரு பொண்ணு, எவ்வளோ அழகாக. ஆனால் எல்லாமே படித்து எல்லாம் நாலெட்ஜ் இருக்குது, அது புக்ஸ் எல்லாம் படித்து எல்லாம் நாலெட்ஜ் இருக்குது, பட் வெளி உலகத்தை எக்ஸ்போஸ் ஆகாமல் இருக்கிறதுனால எல்லாம் அவங்கள சுற்றி நிறைய பொண்ணுங்க இருப்பாங்க அவங்கள கவனிச்சிக்கிறதுக்கு. ஒவ்வொரு இதையும் அது மார்னிங் வந்து அவங்க எழுந்திருக்கிறப்பவே பெட்லேருந்து எழுந்திருக்கிறப்ப அவங்க மேலே வந்து சீலிங்கில் அந்த பேர்ட்ஸ் இருக்கும். அப்புறம் அவங்க ரூமில் வந்து நல தமயந்தி, அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டோரிஸ் எல்லாம், சந்திரமதி, ஹரிச்சந்திரனோட ஸ்டோரி, அது மாதிரி எல்லாம் எபிக் பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்டோரிஸோட இதெல்லாம் இருக்கும், கேரக்டர்ஸ் ஆஃப் த ஸ்டோரிலாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்து எல்லாம் ஒவ்வொன்றையும் கற்றுக்கிட்டு வந்த ஒரு பொண்ணு எப்படி இருக்கா. அந்த இவங்க வந்து அந்த ஆயம்மான்னு அவங்க கூப்பிட்ற அந்த கேரக்டர் கவர்னர்ஸ் வந்து அவங்க எப்படி ஒரு இதில் அஃபெக்ட் ஆகி அவங்க ஃபேமிலியில் அவங்க ஹஸ்பண்ட் வந்து அவங்கள இது விட்டுட்டு போயிட்டாங்கிறதையெல்லாம் சொல்லி அவங்களுக்கு ஒரு மென் ஃபோக் மேலே ஒரு பயம் இருக்கும். அதனால் மேரேஜுங்கிறதே ஒரு பிடிக்காமல் ஒரு அவர்ஷனில் இருக்கிற ரோல் அது. அந்த ரோலை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க ஜெயலலிதா வந்து, அவ்வளோ அழகாக இருக்கும். அதில் ஒரு சாங் வந்து ஃபஸ்ட்டு கெட்டி மேளம் கொட்டுற கல்யாணம்னு, காசு இருந்தால் போதும் தானே கல்யாணத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ காசு எடுத்துகிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கோணும், ஆனால் அதுக்கு இதெல்லாம் வேணுமேன்னு சொல்லி ஒரு சாங், அந்த சாங் வரும், எல்லாம் இதெல்லாம் இருந்தால் தான் கல்யாணம்மா அப்படிம்பாங்க. அப்போ நீங்கள்லாம் இது சொல்கிறீங்க, அப்புறம் என்ன எதுக்கு கல்யாணம் பண்ண சொல்கிறீங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க சொல்லுவாங்க அந்த கேரக்டரில். அதுவே ஃப்யூச்சரில் அவங்களுக்கு இதாச்சு, அந்த ஸ்டோரி மாதிரி அவங்க இதாகிட்டாங்க. பட் அந்த ஸ்டோரியில் அவ்வளோ அழகாக நரேட் பண்ணியிருப்பாங்க. இந்த இது வந்து கேரக்டர் வந்து கல்யாணத்து மேலே ஒரு அவர்ஷன். ஏன்னா சந்திரமதி எப்படி ஹரிச்சந்திரன் விட்டுட்டு போயிட்டான், தமயந்தி எப்படி நலன் விட்டு போயிட்டான், அதே மாதிரி அந்த ஆயா அவங்கள வந்து அவங்க ஹஸ்பண்ட் விட்டு போயிட்டான். இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் எல்லாம் அவங்க வீட்டுக்குள்ளே இருந்து மீட் அவுட் பண்ணுற கேரக்டர்ஸ்லேயே வர்ற இதெல்லாம் இந்த மாதிரி இருக்கே, எனக்கு எதுக்கு கல்யாணம் வேண்டாம்னு அவங்க ரொம்ப பயந்துட்டு இருக்கிறப்போ அவங்க ஃபாதர் வந்து ஒரு பெரிய ஜமீன்தார் ஒருத்தர் அவருக்கு ஈக்குவலண்ட்டாக பார்த்து அந்த பொண்ணு பார்க்குற இதும்போது அவங்க எஸ்கேப் ஆகணும்னு அந்த வீட்டிலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு, அப்போ ஒரு புதுசாக சேர்ந்த ஒரு அவங்க சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி கேர்ள்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அதில் ஒரு புதுசாக பாரதி கேரக்டர் வந்து சேர்ந்துருக்கும். அதுக்கு முன்னாடி பாரதி வந்து வெளியில் இருக்கிறப்போ அது ஸ்டோரியோட இப்போ நம்ம சொல்கிறது அந்த இவங்களை பொண்ணு பார்க்க வர்ற அந்த ஜமீன்தார் தான் அவங்கள வந்து இது பண்ணியிருப்பார்.
அதனால் அந்த ரோல் வந்து இங்கே பொண்ணு பார்க்க வரப்போது தெரியாமல் இந்த பொண்ணு வந்து அந்த ஆயாம்மா அந்த கவர்னர்ஸாக இருக்காங்க இல்லையா, அவங்களோட பொண்ணு தான். அந்த பொண்ணு வந்து இங்கே எப்படி அவங்களே கூட்டு வராங்க, ஒரு கோவிலில் இருக்கிறப்போ அவங்க எப்படி ஒரு கஷ்டத்தில் இருந்து அவங்கள கூட்டு வராங்க. அந்த பொண்ணை கூட்டு வந்து இவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டாக அவங்க சேர்த்து விடுவாங்க. அந்த பொண்ணுகிட்ட ஸ்டோரியெல்லாம் சொல்லிவிட்டு இவங்க வெளியில் போகிறது, எஸ்கேப் ஆகி போகிறது. அந்த எஸ்கேப் ஆகி போகிறதுல அவங்க வந்து என்னெல்லாம் ஒரு நைட்டில் என்னெல்லாம் அவங்க ஒரு இதெல்லாம் மீட் பண்ணுறாங்க. அந்த மீட் பண்ணுற இடத்துல அவங்க எப்படி ஹீரோ ஆஃப் த ஸ்டோரி, அதாவது தலைவர் எப்படி அந்த இடத்துல மீட் பண்ணி அவர் கூப்பிட்டு போகிறது, அதுக்கப்புறம் நடக்கிறது. அதுலேருந்து மெதுவாக ஸ்லோவாக கிராஜுவலாக அவங்களுக்கு வந்து லவ் டெவலப் ஆகிறது தலைவர் மேலே. இது எல்லாம் தான் அந்த ஸ்டோரியோட லைன். லாஸ்ட்டாக சுபம் தான் தலைவரோடதுல எப்போவும் ஒரு நல்ல எண்ட் இருக்கும், குட் எண்டு தான். அதனால் அவங்க அப்பா நடுவில் வந்து அந்த பொண்ணு வெளியில் போனதுனால அவங்க வீட்டுக்கு திரும்பி கொண்டு வந்து சேர்க்கலான்னு வர்றப்போ கூட அவர் ஏற்றுக்க மாட்டார். ஏன்னா மானம் போச்சுன்னு சொல்லிவிட்டு அவர் அந்த அவ்வளோ பெரிய குடும்பத்தில் கூட அந்த மானம் போச்சுன்னு நினைக்கிற மாதிரி அந்த அளவுக்கு அவர் ரொம்ப ஒரு டிசிப்ளின்டாக ஒரு ஃபேமிலியாக ட்ரெடிஷ்னலாக இருப்பார். அதனால் அந்த பொண்ணை ஏற்றுக்க மாட்டார். அவர் திரும்பி அனுப்பிட்டு அந்த புதுசாக சேர்ந்த அந்த பாரதி கேரக்டரை வந்து தன்னோட பொண்ணாக அவர் அந்த ஜமீன்தாருக்கு இது பண்ணியிருப்பார். அந்த மேரேஜ் தான் கிட்டத்தட்ட போகிறப்போ நடக்கிற அளவுக்கு வரும்போது முதல்ல வந்து ரெஃப்யூஸ் பண்ண பாரதி என்ன செய்வாங்க, அந்த மாப்பிள்ளை யாரும் அதை பார்த்ததுக்கப்புறம், ஏன்னா தன்னை இது பண்ண வந்தான், சீட் பண்ண வந்தான் அந்த இது மாப்பிள்ளையாக வந்தோன்னா அவங்க அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அப்போ அந்த பணங்காசை பார்த்து அக்செப்ட் பண்ணிட்டீங்களான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அந்த கவர்னர்ஸாக இருக்கிறவங்களும் இவரும் தலைவரும் கேட்பார். இல்லை, இவன் தான் வந்து என்னை இது பண்ணவன், அதனால்தான் தேவி வந்து இந்த இதில் இருந்து அவங்கள சேவ் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த இதை அக்செப்ட் பண்ணிட்டேன்னு சொல்லுவாங்க அவங்க. அதுக்கப்புறம் அந்த பாரதியோட கேரக்டராக தான் அந்த கவர்னர்ஸாக வர்ற பன்றிபாய் ரோலில் வர்றவங்க வந்து பன்றிபாய் அம்மாவோட ஹஸ்பண்ட் யாருங்கிறது அந்த ப்ரெஸ் நடத்துகிற அந்த பத்திரிக்கை நடத்துகிறார் இல்லையா, அவர் தான் மிஸ்டர் எம்ஆர் ராதா தான் அந்த கேரக்டர் பண்ணியிருப்பார். துரியோதனன் அவரோட இது கேரக்டரோட நேம் வரும். நாகேஷ் வந்து ஃபோட்டோகிராஃபராக வருவார்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த அகம்பெனி ஹி யூஸ்ட் அகம்பெனி இந்த ரிப்போர்ட்டர் தலைவரை. அவர் எப்படி நடுவில் வந்து அவரோட ஒய்ஃபோட அவருக்கும் அவரோட ஒய்ஃப்க்கும் நடக்கிற சில விஷயங்கள், ஏன்னா அவர் வந்து இது ஃபோட்டோகிராஃபராக இருக்கிறதுனால லேடிஸை ஃபோட்டோ எடுக்க வேண்டியிருக்கும். அந்த இதெல்லாம் அவங்களுக்கு எப்படி பிடிக்காமல் இருக்குது. அதே மாதிரி அவர் எப்படி ஒரு இதாக எடுக்கணும், கிளாமராக எடுக்கணும் ஒரு ஃபோட்டோங்கிறதுக்காக பாரதி வந்து ஒரு பப்ளிக்கில் இருக்கிற அந்த லேடியை போய் தெரியாமல் எடுத்து அதை போட்டதுனால அவங்களோட மேரேஜ்லாம் அஃபெக்ட் ஆகி இந்த இதில் வர்ற ஸ்டோரி தான் இது. லாஸ்ட்டாக அவங்க எப்படி அவங்கள ஏமாற்றிட்டு போன அந்த இவனை பர்சனையே வந்து அவங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறது தலைவரோட இது. அதே மாதிரி திரும்பி கொண்டு வந்து யுனைட் பண்ணுறது. அந்த அப்பா ரோலில் வர ஜமீன்தார்கிட்ட வந்து அவரோட பொண்ணு வந்து ஒன்றும் இது இல்லை, சேஃபாக தான் இருந்திருக்கா, அவள் எந்த இதையும் இது பண்ணல, ஆனால் நீங்கள் வந்து ஏற்றுக்கோங்க, நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி 2 பேரும் லவ் பண்ணுறாங்கங்கிறதால அதையும் வந்து கடைசியில் சுபமாக முடிக்கிறது. எம்ஆர் ராதாங்கிற அந்த கேரக்டர் வந்து துரியோதனன், அவர் தான் பன்றிபாய் அம்மாவை சீட் பண்ணதுனால அவர் அந்த ரோல் ரொம்ப நல்லா, அவருக்கு அது நல்லா வரும் இல்லையா, அவருக்கு வேறு ரோல் அது நல்லா கைவந்த கலையாக அவர் பண்ணியிருப்பார். நிறைய டயலாக்ஸ்லாம் அவர் பேசுகிறது ரொம்ப இதாக இருக்கும், எஃபெக்டிவாக இருக்கும் இந்த இதுக்கு. அந்த மாதிரி ஒரு ஃபில்ம் இதில் வந்து அதுதான் அந்த ஜமீன்தார் ரோல், அதாவது அசோகன் பண்ணார் அந்த ரோலை. அசோகனோட ரோல் ரொம்ப நீட்டாக கொண்டு போயிருப்பாங்க. அப்புறம் அதே மாதிரி இவங்க ஜெயலலிதா வந்து அதான் ஜெயலலிதா மாதிரி அந்த ரோலில் ஒருத்தராலையும் பண்ண முடியாது, சேலஞ்சே பண்ணலாம் அந்த ரோலை. அந்த பியூட்டிஃபுல்லாக அந்த அளவுக்கு இன்னசென்ஸோட பண்ணது. இன்னசென்ஸ் வேறு இல்லையா, இக்னரன்ஸ் எல்லாருக்கும் இருக்கும், பட் இன்னசென்ஸோடு இருக்கிற சைல்டு அந்த ஏஜ் அந்த மாதிரி டெபிக்ட் பண்ணுறது, போர்ட்ரே பண்ணுறது ஒரு பெரிய இது. அவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. சேலஞ்சிங் ரோல் அது, அவ்வளோ அழகாக பண்ணியிருப்பாங்க. சாரி. தென் மெயினாக இங்கே வந்து நான் எல்லா இடத்துலையும் சொல்லுவேன், இந்த இப்போ எல்லோரும் வந்து ஒரு சாங்காக பிக்சரைசேஷன் ஆஃப் அ சாங்கை டக்குன்னு கேமராவை தூக்கிட்டு ஃபாரினுக்கு லொக்கேஷன் போயிடலாம், ஸ்டோரி எழுதுறதுக்கே சாங் எழுதுறதுக்கே ஃபாரின் லொக்கேஷன் வேணுங்கிறாங்க. அது இன்னும் அட்வான்ஸ் ஆகியாச்சு நம்மெல்லாம். இந்த அளவுக்கு இண்டஸ்ட்ரி அட்வான்ஸ் ஆகிட்டுருக்கு, அது ஓகே. ஏன்னா அந்த இதில் உட்காந்தா தான் அவங்களுக்கு மூடு வருங்கிற மாதிரி ஒரு க்ரியேட் ஆகியாச்சு எல்லாருக்கும் டெம்பரமெண்ட். ஓகே, பட் இதில் வந்து மெயினாக சொல்லணும்,
இவங்க ஜேமா வந்து தலைவரை மீட் பண்ணி கிராஜுவலாக அவங்க லவ் பண்ண ஆரம்பிக்கிறப்ப ஃபஸ்ட்டு ஒரு சாங் வரும், எங்கிருந்தோம் ஆசைகள்னு. அந்த சாங் ரொம்ப நல்லாயிருக்கும். அது ஒரு இண்டோர்லேயே தான் எடுத்திருப்பாங்க. அகெயின் வந்து மெயினாக நான் சொல்கிற சாங் வந்து சந்திரோதயம், அந்த டைட்டிலோட சாங்கே ஒன்று வரும். சந்திரோதயம் ஒரு பெண்ணானதும், செவ்வானமே இரு கண்ணானதோன்னு, செந்தாமரை இரு கண்ணானதும், பொன்னோவியம் என்று பேரானதோன்னு தலைவர் வந்து ஜேமாவை சொல்கிறதும், இளம் சூரியன், ஏன்னா அப்போ அவர் இருந்த பார்ட்டியை வந்து அவர் சொன்னேன் இல்லையா, எல்லா இதுலேயும் அவர் எப்படியாவது சூரியனை கொண்டு வருவார், அவரே ஒரு சூரியனாக தானே இருப்பார் இல்லையா, பிரகாசமாக. அதனால் இளம் சூரியன் உந்தன் வடிவானதோ, செவ்வானமே உந்தன் நிறமானதோ, பொன்மாளிகை உந்தன் மனமானதோ, என் காதல் உயிர் வாழ இடம் தந்ததோன்னு இவங்களோட அந்த லிரிக்ஸும் பியூட்டிஃபுல் லிரிக்ஸ். எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த இது வந்து அவுட்டோர்னு எடுத்தது சிம்பிளாக, ஒன்றுமே காஸ்ட் எஃபெக்டிவாக ஒரு மணல் மேட்டில் வீராணம் பைப், அதான் மெட்ராஸ்க்கெலாம் தண்ணி கொண்டு வந்து இப்போ கொடுக்குற அந்த வீராணம் பைப்பில் முன்னாடியே ஒரு ஸ்கேமில் இருந்தது. அப்புறமா அதை இவங்க வந்து அந்த பைப்பை வந்து தண்ணி கொண்டு வர்றதுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அந்த இதை தான் வச்சு எடுத்திருப்பாங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு சாங் சக்ஸஸ் ஆகிறதுக்கு அங்கே போகணும் இங்கே போகணும்லாம் இல்லை, ஒரு சாதாரண இடத்துல கூட பியூட்டிஃபுல் ஃபேஸஸ் ரெண்டு இருந்ததுன்னா, லிரிக்ஸ் அவ்வளோ அழகாக இருந்ததுன்னா, மியூசிக் நல்லா இருந்ததுன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுங்கிறது இந்த சாங்லேருந்தே எவ்ரி ஒன் கேன் நோ. எனக்கு வந்து டெய்லி அந்த சாங் வந்து பார்க்காம தூக்கம் வராது. நான் எல்லாமே சொல்லுவேன், அந்த சாங் பார்த்தா பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோ லிரிக்ஸ் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும், ஃபேஸ் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். ரெண்டு பேர் க்ளோஸ்அப்பில் காட்டுறதுக்கு ஒரு ஃபேஸஸ், ரெண்டு ஃபேஸையும் க்ளோஸ்அப்பில் காட்டுறதுக்கு அவங்க ஃபேஸ் ரெண்டு பேரும் தான் வந்து க்ளோஸ்அப்பில் காட்டுற அளவுக்கு ஜூம் பண்ணுற அளவுக்கு ஹேண்ட்ஸம் அண்ட் பியூட்டிஃபுல் ஃபேஸஸ். அது அந்த ரெண்டு பேரோட ஃபேஸ்னால அந்த சாங் அவ்வளோ அழகாக இருக்கும். அதில் என்னென்னா, அந்த சாங்கில் நடுவில் வந்து என்ன செய்வார்னா, விளையாடிட்டே ஏறி போவார் தலைவர். ஏறி போயிட்டு அந்த மணல் மேட்டில் ஏறி போவாங்க ரெண்டு பேரும். ஏறி போனால் அதில் வந்து ஸ்டெப்பாக இருக்கும், திரும்பி அந்த ஸ்டெப்லேயே குதித்து அவர் வருவார். அதே மாதிரி அது நல்ல நுணுக்கமாக அது பார்த்தா தெரியும். அந்த இதை சாங்கை அப்சர்வ் பண்ணால் தான் அந்த சின்ன சின்ன டீட்டெயில் கூட தெரியும், அழகாக இருக்கும். அதே மாதிரி அந்த சாங்கில் ஒரு ரொமான்டிக் சாங்கில் கூட அவர் வந்து எப்போவும் எல்லா இடத்துலையும் ஏதாவது ஒரு இது மெசேஜ் இருக்கிற மாதிரி, மணக்கின்ற தமிழ் மண்ணில் விளையாடவும்னு, இந்த தமிழ் மண் வந்து அவ்வளவு மனம் வீசுகிற தமிழ்ங்கிறது ஒரு அழகான லாங்குவேஜுங்கிறது அந்த இடத்துல கூட சொல்லியிருப்பார். அந்த மண் எடுத்து போட்டு இப்படி செய்கிறதுல அவரோட இது இருக்கும். வெரி குட் ஃபில்ம் அண்ட் நீட். அந்த ஃபில்ம் வந்து என்ன மாரல்னால், இந்த இதுதான் எத்திக்ஸ் ஆஃப் எவ்ரி ப்ரொஃபஷனோட எத்திக்ஸ் இருக்கணுங்கிறதுல இந்த இது வந்து ப்ரெஸ்ஸோட எத்திக்ஸை எப்படி ஃபாலோ பண்ணால் அது நல்லாயிருக்கும், அது போய் ரீச் ஆகும் மக்கள்கிட்ட, அவங்க எப்படி அதை வந்து பெனிஃபிட் ஆகலாம், இல்லை இவங்களுக்கு எப்படி அதை அஃபெக்ட் ஆகும், இது எல்லாத்தையும் சொன்ன அந்த ஸ்டோரி தான் சந்திரோதயம். டைம் இருந்தால் கொஞ்சம் பாருங்கள், ஏன்னா பியூட்டிஃபுல் ஃபில்ம், ஃபாஸ்ட்டாக போயிடும். நடுவில் என்னென்ன வேணுமோ, அதான் ஸ்வீட் காரம் காஃபின்னு சொல்லுவாங்களே ஒரு பார்ட்டி வச்சு, அது மாதிரி கரெக்டான மெஷர்மெண்ட்டில் எல்லாம் கரெக்டான ரேஷியோவில். ஸ்வீட் வந்து கொஞ்சம் சுகர் கூட போனாலும் நல்லா இருக்காது, ஓவராக ரொமான்ஸ் அண்டு இது இருந்தாலும் காமெடி இருந்தாலும் நல்லா இருக்காது, காரம்னு ஒரே ஃபைட் இருந்தாலும் இல்லை மெசேஜாக இருந்தாலும் நல்லா இருக்காது. அதே மாதிரி எண்டிங்கில் ஒரு காஃபி, நல்ல காஃபி, ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லாமல் மைல்டாக கரெக்டான டோஸில் காஃபி இருந்தால் தான் ஒரு முடியும், ஒரு பார்ட்டி, ஒரு என்டர்டெயின்மெண்ட் முடியும்னா, அதே மாதிரி அந்த என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ஆக்டான ஃபில்ம் சந்திரோதயம். ஓகே, பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.